பிஜிஎம். இப்போ நாங்கள் தான் எங்களுக்கு லீஸே வேணாம், நாங்கள் கம்பெனி நடத்த போகிறோம்னு சொல்லும்போது லீஸ் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியாது. அதனால் நீ டெண்டர் விடுன்னு டெண்டர் எப்படி விட முடியும்? டெண்டர் விட்டால் உங்களுக்கு தான் ஒரு என்ன கேரண்டி இருக்குது? எம்ப்ளாயிஸ் வரன்றதுக்கு கேரண்டி இல்லை. இப்போ வந்து யாரும் எடுக்கலாம், ஆப்ஷன் போகிறது அப்படின்னு. இப்போ திரும்ப நான் போனேன், சார் இது இப்படி இருக்குது. ஸோ இனிவே அது போடக்கூடாது இது, ஏன்னா இது லிட்டில் கான்ஃபிடென்ஷியல். சார் இப்போ கரெக்டாக ஃபியூச்சர் பற்றி பேசுகிறோம். எம்எம்டிஆர் ஆக்ட் அதில் என்ன என்ன அமெண்ட் பண்ணணுமோ 2006 அமெண்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த கேப்டிவ் மைன்ஸ் லீஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு. இதுதான் பெரிய ஷாக் யாருக்கு? கவர்மெண்ட்டு கூட மீன்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட். எங்களுக்கு இது ஒரு பெரிய சக்தி. எடுத்துன்னு போயிட்டு செக்ரட்டரிக்கெல்லாம் சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க, வெரி குட் நோ, இது கண்டிப்பாக ஆகிடும். ஸோ ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, மிஸ்டர் பிரஹ்லாத் ஜோஷி பிகம் தி மினிஸ்டர் ஃபார் மைன்ஸ். ஒரு பெரிய பிரமாதமான இது. ஏன்னா 2-3 முறை எங்க கூட தோமரை பார்க்கறதுக்கு வந்து அப்படி ஆயிடுச்சு அது. ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி அவர் ஆகிட்டாருன்ட்டு. ஆனால் அவருக்கு என்னென்னா, திவாகர் நீ போயிட்டு நீ ஹைகோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வாங்கணும், சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ட்டு. இப்போ புது ஆர்டர் நீ 2013 சொன்னால் ஆகாது அப்படின்னு சொன்னார். நான் அப்போ தான் இங்கே வந்து want to file a case. So கோர்ட்டில் to direct government of Ministry of Mines to implement the cabinet decision immediately as per the Supreme Court order போடுறதுக்கு கேட்டேன். அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ண 2007 இவங்க போட்டிருந்தாங்களே அந்த கேஸ் உள்ள எடுத்துட்டாங்க. யார் 2007 they said cabinet decision is wrongன்னு சொல்கிற அந்த கேஸ் வந்து ஃப்ரண்டில் வச்சாங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணோம், இது வந்து காம்பன்சேஷனுக்கும் இல்லை இதுக்கும் இல்லாத ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணோம், அப்புறம் ஒரு குரூப்பு, அப்போ தான் அந்த ஒரு சின்ன குரூப் வந்து நாங்கள் ஒரு ஃபைல் பண்ணிடுறோம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க பண்ணணும். எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டுன்ட்டு. இனிவே தட் இஸ் ஆல்சோ அட்வான்டேஜ். ஏன்னா இப்போ ஆல்ரெடி 20 வருஷம் ஆகிடுச்சு காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், எஸ் நம்ம அது கேட்க முடியாது. நம்ம என்ன பண்ணிட்டோம், காம்பன்சேஷன் வியூல் கிவ்ன்றது தான் இருந்தது. ஆனால் கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் சொல்லி கேபினெட் டிசிஷன்லையோ இல்லை சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்லையோ நாங்கள் கொடுக்கணுன்ற காம்பனி நாங்கள் கொடுக்கணும் கிடையாது. ஒன்லி ஃபோரம் ஷுட் கிவ். ஆனால் ஜட்ஜ் சொன்னார் ஃபோரம் ஷுட் கிவ் ப்ரொவைடட் யூ கிவ் த அசெப்ட் டு தெம். யூ ஆர் நாட் இம்ப்ளிமெண்ட் கேபினெட் டிசிஷன். யூ பீயிங் எ கவர்மெண்ட் கம்பெனி யூ ஆர் நாட் இம்ப்ளிமெண்டட் கவர்மெண்ட் ஆர்டர். இட் இஸ் எ கிரைம் வாட் யூ ஹவ் டன்ன்ற மாதிரி பேசிட்டு தே செட் நவ் ஃப்ரம் 2001 the day the modified GR was implemented, from that day till the day you reimburse to the employees, you pay 6% interest per annum. It's a biggest, இது ஒரு பெரிய ஒரு வெற்றி. இதுக்கு நாங்களும் அதுக்கு என்ன பண்ணோம்னா, என்னென்ன பண்ணமோ அதெல்லாம் பண்ணிட்டு கரெக்டாக வந்துச்சு. ஸோ தட் ஆர்டர் இஸ் த ஒன் ஆர்டர் ஸ்டில் பெண்டிங் நவ். அது ஸ்டேட்டஸ். செகண்ட் வந்து சார் இப்போ கோர்ட் இது இன் ஃபேவராக ஆகிக்குதுன்னு சொல்லிக்கிறீங்க. வேர் இஸ் த பால் நவ்? தொடுதல் அந்த கொண்டுவான ஜியோலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் என்ன ஆயிடுச்சு, சவுத் ஆஃப்ரிக்கா அந்த ஆஃப்ரிக்கா வந்து இந்த பக்கம் போயிடுச்சு டு த வெஸ்டர்ன் சைட், அண்ட் ஆஸ்திரேலியா வென்ட் டு ஈஸ்டர்ன் சைட். இந்தியன் ஆச்சு ஃபுல் விசுன்னு, ஏன்னா ரெண்டு ஒன்றா போயிடுச்சோன்னு மேலே பறந்துன்னு போய் தள்ளின்னு போய் ஃபாஸ்ட்டாக போய் யூரேஷியா இருந்தது, யூரேஷியா போய் இடிச்சதுனால தான் ஹிமாலயா ஃபார்ம் ஆச்சு. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த சவுத் ஆப்பிரிக்கா வந்து சுமார் 500 டன் பர் இயர், இன்னிலிருந்து இல்லை லாஸ்ட் 50 to 100 years பண்ணுறாங்க. அதே மாதிரி வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா இது கூட லாஸ்ட் 100 years they are doing more than 500 tons of gold every year. நம்ம சென்ட்ரல் இருக்கிற ஒரு போர்ஷன் இங்கே கோல்டு வெளியே வால்கானிக்க வரும்போது என்ன சென்ட்ரல் தான் வந்து அப்படி விரியும் போக மாதிரி. இந்த சென்ட்ரல் இருக்கிற நம்ம இந்தியாவிலேருந்து we are now taken only 800 tons till date. That means less than 10 tons per year. புரியுதுங்களா? நான் பிரிட்டிஷர் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க டெக்னாலஜி இருக்குல்ல. அது மட்டும் இல்லை, அவனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, ஓட முடியாது அப்படி ஓட முடியாது பிரிட்டிஷ்காராங்க. ஆனால் அவன் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், we have not done any mining. நாங்கள் ஆல்ரெடி that's what I have given to the government, telling that there is gold from சிகரிகுண்டா டு சீனிவாஸ்புரா. எல்லாருக்குமே தெரியும், அது புதுசு கிடையாது. எக்ஸப்ட் கவர்மெண்ட் யாருக்கு தெரிஞ்சாலும் நமக்கு தெரியாத மாதிரி இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, பிஜிஎம்எல்ஏ கேஜிஎஃப் உங்களுக்கு 8 kilometers லாங் லீஸ். இந்த இதுலேயே யூ ஆர் ஹேவிங் 26 லோட்ஸ். நாங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கிறது 3 லோட்ஸ் மட்டும். 2 லோட்ஸ் ஆக்சுவலி லாஸ்ட்டாக ஒரு 40 லோட் அதை எடுத்துக்கணும். இனியும் 23 லோட்ஸ் அன்டச்.
அது மட்டும் இல்லைங்க, இது நான் சொல்கிறது என்னென்னா, ஆஸ்திரேலியாக்காரன் 500 டன் பண்ணும்போது, ஆப்பிரிக்காக்காரன் 500 டன் பண்ணும்போது, இந்தியாக்காரன் ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி நம்ம இருக்கிறோம். இது ஒரு பெரிய சொத்து. நான் பெருசாக எல்லாரும் சொல்லணும்னு சொல்ல நான், இது நம்மளுக்கு இருக்கிற ஒரு சொத்து. இந்த சொத்து வந்து கொஞ்சம் நிஜமான சொத்து கிடையாது. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் கம்பெனி, அங்கெல்லாம் ப்ரைவேட் கம்பெனிங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, அவன் ஆஃபீஸர் கீழே போனால் தான் தெரியும் நடத்தணுமா நடத்தக்கூடாது. அவன் நினச்சிட்டு தான் பண்ணணும். இப்போ எம்டி இருந்தார் ஒருத்தர், என்ன பண்ணார், க்ளோஸ் பண்ணுற ஒரே எண்ணத்தில் இருந்தார் அவர். வெறும் கோல்குண்டா மட்டும் ஓடினாங்க. பம்பிங் தண்ணி என்ன எங்கே எடுத்தாங்க, ஃபுல்லாக லைன் ஃபுல் கம்ப்ளீட் மைன்ஸ்லேருந்து காலி பண்ணணும் தண்ணி. இப்போ எவ்வளோ ஆகுது காசு? நீ மைன்ஸ் தண்ணி காலி பண்ணும்போது ஏன் எல்லா மைன்ஸையும் ஓப்பன் பண்ணுவோம், ஆள் அனுப்பக்கூடாது? ஏன்னா நான் போகிறதுல கேட்டு சொன்னாங்களா? ஸோ இது அழிச்சிட்டு வேறு யாருக்க கொடுக்கணுன்றதில் அவங்க பண்ணது. ஆனால் அதை நம்ம தடுத்தோம். ஃபோரம், அதாவது எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேர்ந்துக்குன்னு வி வென்ட் டு த கோர்ட் டெல்லிங் தட் தெர் இஸ் கோல்டு. அதான் 16th March, 28th February க்ளோஸ் பண்ணோம்னா 16th March we got an order. Find ways and means revive BGML. Take the views as petitioner. I was a petitioner. நாங்கள் கொடுத்தோம். அது சைன் பண்ணி வேற இல்லை, ராஜ்கோபால்லேருந்து சௌரிதாஸ்லேருந்து எல்லாம் சேர்ந்து சைன் பண்ணி கொடுத்த ஒரு அஃபிடேவிட். அந்த அஃபிடேவிட் அவங்க பார்த்துட்டு அந்த ஜட்ஜுக்கு நாங்கள் எல்லாம் பேசி அதை போட்டு காட்டணும்னு, ஜட்ஜ் வாஸ் ஸ்டன்ட். மிஸ்டர் நாராயண், ஜஸ்டிஸ் நாராயண், சரி திஸ் மச் பொட்டன்ஷியல் இஸ் தேர், வை திஸ் cannot be reopened, you reopen it. ஆனால் என்ன கவர்மெண்ட்டுக்கு என்னென்னா, they already taken a decision to close, cabinet taken a decision. ஸோ அதை க்ளோஸ் பண்ணுன்ற ஒரு எண்ணத்தில் நின்ட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஒரு காரணம் தான். இது கவர்மெண்ட்டாக ரன் பண்ணாக்கா இட் கெனாட் ரன். ஆனால் கோல்டுன்றது எனிபடி கேன் ஸ்மகிள்ன்றது ஒன்று, தென் ப்ரொடக்டிவிட்டி டிமினிஷிங் ஒன்று, பிளானிங் இருக்காது, காசு வராது. 2000 கிலோமீட்டர் மேலே அங்கே இருக்கிறது அவங்க, இவங்களுக்கு இங்கே கேம் பண்ணுவாங்க காசு. ப்ளஸ் வாட் தே ஹவ் டன் in 1985 when Mr. K.S.R. Chari came, we had a discussion on that. I very clearly told, sir, you are only giving administrative price, not the market price. அப்போ தான் அவர் அதிசயமாக பார்த்துட்டு, நோ 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 how it is possible பார்த்த பிறகு தெரிஞ்சிச்சு அவர். Then he told, BGML is a fortune company. You should, even if you take out all the loan what you have given to BGML with interest, still BGML owes 150 crores. ஸோ அப்படின்ற அளவுக்கு அவர் போட்டு போனார் அந்த ரிப்போர்ட் கொடுத்து. கடைசியாக நீங்கள் எங்களை கூப்பிட்டு நோக்கம் என்னாங்க, எதுக்காக நீங்கள் ப்ரெஸ் மீட் பண்ணீங்க, அந்த பாயிண்ட் மட்டும் ஒரு 1 minute கரெக்டாக ಆಗಲೇಬೇಕು ಆಗುತ್ತೆ. ಇದು ಇನ್ನೂ 100 ವರ್ಷ ಓಡುತ್ತೆ ಸಂತೋಷವಾಗಿ. ನಾನು ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ಗೆ ಹೇಳಿದ್ದೀನಿ, ನಾವು ಫಸ್ಟ್ ವಿತಿನ್ 5 years 5 tons per year ಮಾಡ್ತೀವಿ. ಅದಾದಮೇಲೆ 100 tons per year ಮಾಡ್ತೀವಿ ಫಾರ್ ನೆಕ್ಸ್ಟ್ 100 years ಅಂತ. ಇದು ಆಗುತ್ತೆ ಇಲ್ಲಿ ಅಂತ ನಮಗೆ ಫುಲ್ ನಂಬಿಕೆ ಇದೆ. ಇದರಲ್ಲಿ ಸುಮಾರು ಸಪೋಸ್ ಚಿಗರಿಗುಂಟೆಯಿಂದ ಶ್ರೀನಿವಾಸಪುರ ಗಂಟ ನಾವು ಎಕ್ಸ್ಪ್ಲೋರ್ ಮಾಡಿ ಶುರು ಮಾಡಿಬಿಟ್ರೆ 20 BGML ಆಗುತ್ತೆ. ಸೊ ಅವಾಗ ಸುಮಾರು 2 ಲಕ್ಷ ಜನಕ್ಕೆ ಕೆಲಸ ಕೊಡ್ಬೋದು. ಆಲ್ ದ ಫ್ಯಾಮಿಲಿ 2 lakh families will be working in these gold mines, producing nearly 100 tons per year. ಸೊ ಇದು ದಿಸ್ ಈಸ್ ನಾಟ್ ಸಮಥಿಂಗ್ ವಿಚ್ ಐ ಆಮ್ ಓನ್ಲಿ ಟೆಲ್ಲಿಂಗ್. ಈವನ್ ಜಿಯೋಲಾಜಿಕಲ್ ಸರ್ವೇಲಿ ಇದೆ, ಈವನ್ ಅವರ್ ಎಕ್ಸ್ಪರ್ಟ್ಸ್ ಆಲ್ರೆಡಿ ರಿಟರ್ನ್. ಏನಂದರೆ ಇವರಿಗೆ ಹೆಂಗೆ ತಗೊಂಡು ಹೋಗೋದು ಅಂತ ಗೌರ್ಮೆಂಟ್ ವೈ ಇಟ್ ಈಸ್ ನಾಟ್ ಲಿಸನಿಂಗ್ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಇದೆ. ಅದಕ್ಕೆ ನಾನು ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಅವರು ತುಂಬ ಒಳ್ಳೆಯ ಒನ್ ಆಫ್ ದ ಬೆಸ್ಟ್ ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಇನ್ ದ ವರ್ಲ್ಡ್. ಸೊ ಅವರಿಗೆ ಅದಕ್ಕೆ ನಾನು ಸೀಕ್ರೆಟ್ ಆಗಿ ಕಾನ್ಫಿಡೆನ್ಷಿಯಲ್ ಆಗಿ ಬರೆದುಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ. ನಮ್ಮ ಊರದು ನಾವೆಲ್ಲ ಇಲ್ಲಿ ಇದಕ್ಕೆ ಗೋಲ್ಡ್ ಮೈನ್ಸ್ ಅಂದರೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿರೋದು, ನಾವು 60,000 ಮ್ಯಾನ್ ಇಯರ್ಸ್ ಆಫ್ ಎಕ್ಸ್ಪರ್ಟೀಸ್ ಆ್ಯಂಡ್ ಎಕ್ಸ್ಪರ್ಟ್ಸ್ ಆಫ್ ಗೋಲ್ಡ್ ಮೈನರ್ಸ್ ಇಲ್ಲಿರೋದು, ಬೇರೆ ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ ಆ ಥರ. ಇಲ್ಲಿರೋರು ಸುಮಾರು ಅದೇ ಅಂದರೆ ಇಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿರೋರು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು ಗೋಲ್ಡ್ ಮೈನ್ಸ್ ಅಂದರೆ ಏನದು, ಯಾರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ ಬೇರೆ ಯಾರಿಗೆ? ಯಾಕಂದರೆ ಇದು 1 ಗ್ರಾಮ್ 2 ಗ್ರಾಮ್ 3 ಗ್ರಾಮ್ ಪರ್ ಟನ್ ಬರೋದು. ಆ ಥರ ಎಲ್ಲಿದೆ? ಕಾಪರ್ ಆಗಲಿ, ಜಿಂಕ್ ಆಗಲಿ, ಸಿಲ್ವರ್ ಆಗಲಿ, ಅಲ್ಯೂಮಿನಿಯಂ ಆಗಲಿ ಎಲ್ಲ ಸರ್ ಟನ್ನಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. ಗೋಲ್ಡ್ ಹಂಗಲ್ಲ, 1 ಗ್ರಾಮ್ ಬರೋದು ಪರ್ ಟನ್ನಲ್ಲಿ. ಸೊ ಇದಕ್ಕೆ ಕಂಡುಹಿಡಿದು ಅದನ್ನು ತಗೊಂಡೋಗಿ ಅದನ್ನು ಎಕ್ಸ್ಟ್ರಾಕ್ಟ್ ಮಾಡೋ ಆ ಟೆಕ್ನಾಲಜಿ ಬೇರೆ ಕಡೆ ಇಲ್ಲ, ಹೊರಗಡೆ ಇದೆ. ಅವ್ರು ನಾವು ತರಿಸಬೇಕಿಲ್ಲ, ನಮ್ಮ ಹತ್ರ ಇದೆ. ಅದರಿಂದ ವಾಟ್ ಐ ಆಮ್ ಟ್ರೈಂಗ್ ಟು ಸೇ ಈಸ್ ವಿ ವಿಲ್ ಬಿ ಏಬಲ್ ಟು ರನ್ ದಿಸ್ ಮೈನ್ ಫಾರ್ ನೆಕ್ಸ್ಟ್ 100 years with 100 tons per year, provided it is permitted to be done by willing people. ಈಗ ಇದೇ ಮೈನ್ಸನ್ನು ಹಂಗೂ ನಡೆಸ್ಬೋದು,
ಏನಿಲ್ಲ ಅಂತ ಮುಚ್ಚಿಬಿಡ್ಬೋದು. ಓನ್ಲಿ ಟೈಲ್ ಡಂಪನ್ನು ನಾವು ಕೊಡ್ತೀವಿ ಅನ್ನೋ ಸರ್, ದಿಸ್ ಈಸ್ ಎಕ್ಸಾಕ್ಟ್ಲಿ ರಾಂಗ್. ಟೈಲ್ ಡಂಪ್ ಅನ್ನೋದು ಏನದು? ಓನ್ಲಿ ಡಸ್ಟ್ ಅದು. ಅದರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಕೆಲಸ ಮಾಡ್ಬೋದು? 30, 40, 50 ಪೀಪಲ್. 50 ಜನ ಇರ್ತಾರೆ, ಎಷ್ಟು 20 ವರ್ಷ ಮಾಡ್ತಾರೆ. ಮಣ್ಣೆಲ್ಲ ಇಟ್ಕೊಂಡಾಗ 1 ಮಿಲಿಯನ್ ಟನ್ನಲ್ಲೇ 2 ಮಿಲಿಯನ್ ಟನ್ ಮಾಡ್ತಾರೆ. ಇದು ಸುಮಾರು 35 ಮಿಲಿಯನ್ ಟನ್ಸ್ ಇದೆ. ಸೊ ಇದು ಸುಮಾರು 15, 16, 25, 18 ವರ್ಷ ಓಡಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಸುಮ್ಮನೆ ಮಣ್ಣುಗಳು ಅಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಇಲ್ಲಿ ತಗೊಂಡು ಅಲ್ಲಿ ತಗೊಂಡು ಇಲ್ಲಿ ತಗೊಂಡು ಯಾರು ಅವ್ರನ್ನ ಇದು ಮಾಡೋದು? ಸೊ ನಾವು ಅವ್ರು ಮಾಡೋ ಲಾಭಕ್ಕೆ ನಾವು ಡಸ್ಟನ್ನು ನುಂಗ್ಕೊಂಡಿರ್ಬೇಕು. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ನಾವು ಮಾಡಿದ್ರೆ ನಾವು ಅದಕ್ಕೇನು ಹಿಂಗೆ ಮಾಡ್ಬೇಕು ನಾವು ಮಾಡ್ಕೋತೀವಿ. ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಜನ ಅಂತ ಗೊತ್ತಿದೆ. ಯಾವಾಗ ನಮ್ಮ ಜನ ಅಲ್ಲ ಅಂತ ಗೊತ್ತಾಗ್ಬಿಟ್ರೆ ಅದಕ್ಕೆ ತಗೊಂಡು ಅವ್ರು ಮಾಡ್ಕೋತಾರೆ. ಅವ್ರೇನು ಕಾಸು ಕೊಟ್ಟರೆ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ಸೊ ಟುಡೇ ವಾಟ್ ಎವರ್ ವಿ ಹ್ಯಾವ್ ಡನ್ ವಿತ್ ಓನ್ಲಿ ಒನ್ ಇಂಟ್ರೆಸ್ಟ್: how to protect our people, how to make sure our people are made happy with the circumstances available. Terms and conditions ಏನಿದೆ ಅದರಲ್ಲಿ. So that's what we have done. That is what we have tried to. And fortunate for us, we have a Prime Minister. Possibly he will look into it and he will reschedule the total thing. ಈಗ ಏನಾಗಿದೆ ಅಂದರೆ ಎಲ್ಲರೂ ಎಲ್ಲನ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಬರೀ ಟೈಲ್ ಡಂಪ್ ಮಾತ್ರ ತೋರಿಸ್ಕೊಂಡು. ಇಲ್ಲಿ ಇರೋ ಗೋಲ್ಡ್ ಯಾರ್ದದು? ಹೆಂಗೋ ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೆ ಅವಾಗ? ಒಂದು ಸತಿ ನೀನು ಟೈಲ್ ಡಂಪನ್ನು ಇದಾಕ್ಬಿಟ್ರೆ ಬೇರೆ ಕೆಳಗೆ ಯಾರು ಹೋಗ್ತಾರೆ? ನೋಬಡಿ ವಿಲ್ ಗೋ ಡೌನ್. ಯಾಕಂದರೆ ದುಡ್ಡು ಇಮಿಡಿಯೇಟ್ ಬರೋದು ಅದರಲ್ಲಿ. ಸೊ ಇಟ್ ಈಸ್ ಜಸ್ಟ್ ಲೈಕ್ ಇಫ್ ಯು ಆರ್ ಆನ್ ಒನ್ ಪರ್ಸ್, ಯು ಟೇಕ್ ದ ಪರ್ಸ್ ಅಂಡ್ ದೆನ್ ಕಿಲ್ ದ ಪರ್ಸನ್. ಸೊ ದಿಸ್ ಎಕ್ಸಾಕ್ಟ್ಲಿ ವಾಟ್ ಈಸ್ ನಾಟ್ ಕರೆಕ್ಟ್ ವಾಟ್ ಎವರ್. ಸೊ ನಾವು ಹೇಳೋದೇನೆಂದರೆ, ನಾವು ಒಗ್ಗಟ್ಟಾಗಿರಬೇಕು. ಈ ಥರದ್ದು ಏನಾದ್ರು ಬಂದರೂ ನಾವು ವಿ ಹ್ಯಾವ್ ಟು ಡೆಫಿನೆಟ್ಲಿ ನಾಟ್ ಅಗ್ರಿ. ವಿ ಶುಡ್ ಮೇಕ್ ಶೂರ್ ಇಂಪ್ಲಿಮೆಂಟ್ ದ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಆರ್ಡರ್ ವಿಚ್ ಇಸ್ ಸೆಟ್ ರೀಓಪನ್ ದ ಮೈನ್ಸ್ ಬೈ ದ ಎಂಪ್ಲಾಯೀಸ್. ಇದನ್ನು ನಾವು ಫುಲ್ ಎನ್ಕರೇಜ್ ಮಾಡ್ತಾರೆ. ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಇಸ್ ದ ಓನ್ಲಿ ಸೊಲ್ಯೂಷನ್ ಫಾರ್ ರೀಓಪನಿಂಗ್ ದ ಮೈನ್ಸ್. ಬೇರೆ ಯಾರು ಬಂದರೂ ಅದು ಒಂದು ದೊಡ್ಡ ಕತೆ. ಅದು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಹೆಂಗೆ ಮಾಡ್ತಾರೆ, ಏನಾಗ್ತಾರೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ಸೊ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ಗೆ ನೀವು ಮಾಡಿ ಅಂತ ಕೊಟ್ಟಿರೋದನ್ನು ನಾವು ಇಂಪ್ಲಿಮೆಂಟ್ ಮಾಡಿಸು ಅಂತ ಹೇಳೋದು ಒಂದು ದೊಡ್ಡ ದಟ್ ಈಸ್ ಮೈ ರಿಕ್ವೆಸ್ಟ್. ಇಟ್ ಶುಡ್ ಬಿ ದ ಪಾರ್ಟ್ ಆ್ಯಂಡ್ ಪಾರ್ಸಲ್ ಎವ್ರಿ ಪರ್ಸನ್ ಆಫ್ KGF ಟು ಟೆಲ್ ದಿಸ್ ಅವರ್ ಸ್ಟ್ರೆಂತ್. ಇದನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ನಡಿಬೇಕು ಅನ್ನೋದನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. This is your appeal.